லைஃப் இஸ் ஸோ அன்பிரடிக்டபிள்ல. பெரிய கிரிக்கெட் ஃபேன் சொல்லிட்டு ஸ்டேடியம் போறோம். நம்ம நினைக்கிற டீமும் ட்ராஃபியும் வின் பண்றாங்க. அந்த செலிப்ரேஷனும் நடக்குது. பட் ஆல் அட் டைம்ஸ் so many people were dead. மேட்ச் பார்க்க போறோம்னு சொல்லி போயிட்டு ரிட்டர்ன் வராமையே போவோம்னு நினைச்சிருப்பாங்களா? சின்ன குழந்தைங்கலாம் இறந்து போனாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஆசையா பிடிச்ச ஹீரோ மூவின்னு தியேட்டருக்கு போறோம். அங்க சர்ப்ரைசிங்கா ஹீரோவே வராங்க. அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்றதுக்குள்ள உயிரே போகுது. ட்ரிப், ஹனிமூன்னு சொல்லிட்டு பிளேசஸ்லாம் சூஸ் பண்ணி ஆசையா போறோம். போறது என்னவோ அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணதான். பட் அவங்க நினைச்சிருப்பாங்களா ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஒரு செகண்ட் அங்க டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்னு? இதை யாராலையும் யோசிக்க கூட முடியல. பட் நடந்துச்சு. இன்னைக்கு ஏர் இந்தியா ஃபிளைட் AI-171 லண்டனுக்கு கிளம்பின 10 மினிட்ஸ்லயே அகமதாபாத்ல கிராஷ் ஆகிருக்கு. வெக்கேஷன், ஒர்க்னு என்னென்னவோ ஆசையோட கனவுகளோட அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருப்பாங்க. அந்த பைலட்டும் கோ பைலட்டும் நல்லபடியா போய் டெஸ்டினேஷனை ரீச் ஆகணும் தானே ஃபிளைட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 10 மினிட்ஸ்ல நம்ம இருக்க மாட்டோம்னு யோசிச்சிருப்பாங்களா? அவங்க யோசிச்சதெல்லாம் வெக்கேஷன் வந்துட்டு ரிட்டர்ன் போனவங்களா இருந்தா போய் ரீச் ஆனதும் ஆஃபீஸ்க்கு எப்படி ரெடி ஆகணும், அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. அங்க வெக்கேஷன் போறவங்களா இருந்தா பல பிளேசஸை யோசிச்சுட்டு நாளைக்கு இதை பார்க்கணும், நாளானைக்கு இதை பார்க்கணும்னு யாருமே நம்ம சாக போறோம்னு யோசிச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஈவன் அவங்க சம்திங் நடக்க போகுதுன்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த ஃபிளைட் விழுந்தது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேல. அப்போ அங்க உள்ளவங்க ஃபிளைட்ல இருக்கிறவங்களாச்சும் டிராவல் பண்றாங்க. பட் அங்க இருந்த டாக்டர்ஸ் இருக்கிற இடத்துலயே கூட என்ன நடக்கும், எப்போ நடக்கும்னு தெரியாது. அப்படிதான் வேர்ல்ட் போயிட்டு இருக்கு. சேஃப்டி இதெல்லாம் தாண்டி என்ன வேணா நடக்கலாம், எப்போ வேணா நடக்கலாம். அடுத்த செகண்ட் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன் நம்ம இருப்போமானே தெரியாது. லைஃப் இஸ் டூ ஷார்ட் அண்ட் அன்பிரடிக்டபிள். லேர்ன் நாட் டு ஹோல்ட் கிரட்ஜஸ் ஆன் எனிஒன். நீங்க இன்னைக்கு அவங்க கிட்ட பேசுற வேர்ட்ஸ் லாஸ்ட் வேர்ட்ஸா கூட இருக்கலாம். ஸோ பி கைண்ட், பி லவபிள். ஜஸ்ட் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் வித் யுவர் பீப்புள்.